நாடாளுமன்றத்துல வக்ஃப் மசோதா வாக்கெடுப்புல வந்து பங்கேற்காம பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணிச்சிருக்காரு. அதை ஆதரிச்சு வக்ஃபில் ஆதரிச்சு ஜி.கே. வாசன் வாக்களிச்சிருக்காரு. அதாவது அது கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க நிலைப்பாடு. அதாவது வெளியேறுவதும் வந்து அவங்களுக்கு ஆதரவா தான் போயிடும். அந்த சொல்றது புரியுதா? ஆதரவா தானே போயிடும் தம்பி. நடுநிலை வெளியேற்றம்ங்கிறது எப்பவுமே அந்த கருத்துக்கு வந்து ஆதரவா தான் தம்பி போயிடும். எதிர்நிலை வாக்கு தான் அதுக்கு எதிராக இருக்கும். இல்ல அது வந்து இங்க பாருங்க, அது தவறான முடிவு. ஐயா ஜி.கே. வாசன் ஏன் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரியும். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வக்ஃபு வாரிய இடங்களை போய் நீங்க அதை வந்து பேசுபொருளா எடுத்துக்கிட்டு ஒரு அரசியலை செய்யறதுங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறதா இந்து மக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்கும்ங்கிற நிலைப்பாட்டிலே இருந்தீங்கன்னா அது இறையாண்மை மிக்க நாடு, தேசிய ஒருமைப்பாடை காக்கிற நாடு, அந்த நாட்டினுடைய அரசாட்சி முறையா அது இருக்காது. நீங்க திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.